கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த மார்ச் மாதம் 1ஆம் வாரத்தை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நிறைய சாட்சிகளை நாம் கேட்டோம். இந்த உலகத்திலே அன்புதான் பெரியது. வேதம் கூட சொல்லுகிறது, அன்புதான் மிகவும் பெரியது. மிருகங்கள் முதல் மனிதர்கள் வரை எல்லாரும் தேடுகிறது. பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை எல்லாரும் இந்த காலத்திலே நாம் தேடுவது பணம், புகழ் இருந்தாலும் அன்புக்காக இயங்குகிற உள்ளங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த அன்பு நிறைய நேரத்தில் குறைந்து போய்விடுகிறது. ஆண்டவர் ஒருவரிடம் மட்டுமே நாம் எதிர்பார்க்கிற அன்பு இருக்கிறது என்பதான ஒரு அருமையான ஒரு பாடல். அன்பு இல்லா உலகிலே ஏங்கிடும் உள்ளங்களே,
இந்த மாத வாக்குத்தத்தம் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 33 14ஆம் வசனம். அந்த ஸ்கிரீனை பார்த்து யாராவது ஒரு சத்தமாக வாசிக்கலாம். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். கண்ணை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். உண்மையாகவே ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு இடைப்பட போகிறார், நம்மோடு பேச போகிறார். அவருடைய பாதத்திலே நம்பி வந்திருக்கிற நாம் ஒரு பெரிய இழப்பாறுதலை நாம் பெருமையாக ஆண்டவர் இன்றைக்கு நாம் உதவி செய்ய போகிறார். நாம் கண்ணை மூடி திருப்பாதம் நம்பி வந்தே என்ற பாடலை ஒரு கவியை மாத்திரம் பாடி நாம் தொடர்ந்து ஜெபத்தோடு இந்த செய்தியை நாம் ஆரம்பிப்போம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்மை தேவ சமூகமே. என்னோட ஏதாவது சேர்ந்து நான் பாடுறேன், தேவ பாடலாம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, இளைப்பாறுதல் தரும் தேவா, கடைக்கோரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா, கடைக்கோரை தேற்றிடுமே, சிலுவை அன்றன் அஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே, சிலுவை சுகமாய் அங்கு தங்கிடுவே. சேர்க்கலாமா? திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஆண்டவரே, உடைய பாதத்தை நம்பி கொண்டிருக்கிறோம் அப்பா. நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம், இயேசுவால கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாக நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். நாம் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டுடைய கிருபை என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதிலோட நம்முடைய சுயத்தினாலே ஒன்றுமே அல்ல. கர்த்தர் நமக்கு தந்த கிருபை நாம் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாமே கர்த்தருடைய கரத்திலிருந்துதான் நடக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், இழப்புகளாக இருக்கலாம், உயிரிழப்புகளாக இருக்கலாம். எப்படிப்பட்டான எல்லா நிலைகளிலே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நன்மை மாத்திரமே நம்முடைய வாழ்விலே நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அது நடக்கவே நடக்காது. ஏன்னா ஆண்டவர் ஒருபோதும் அப்படி கற்றுக் கொடுக்கவே இல்லை. நன்மைகளும் தீமைகளும் சூழ்ந்திருக்கிற வாழ்வு தான் நம்முடைய வாழ்வு. அது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே அப்படிதான் இருக்கிறது. ஆனாலும் எல்லாமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது. அதை யாருமே மாற்ற முடியாது. ஒருவேளை நான் ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லலாம், மற்ற மதத்தினர் என்ன சொல்லுவாங்க, வீதி என்று சொல்லுவாங்க, எல்லாம் தலைவீதின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா நம்ம என்ன சொல்றோம், எல்லாம் ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்றோம். அது உண்மைதான். ஆண்டவர் நினைத்தால் அதை யாருமே மாற்ற முடியாது. நடப்பது கண்டிப்பா நடக்கும். ஆனா அது நன்மையாக நடத்துவார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஒரு யமன் வந்தான். யமன்னா நம்ம யமன் கிடையாது, உயிரை எடுக்கிற ஒரு தூதன் வந்தான், அப்படி கூட சொல்லலாம். உயிரை எடுக்கக்கூடிய ஒரு தூதன் வந்தான். ஒரு நாட்கள் முடிகிறது. நேரம் வருகிறான், கண்ணா வா, இன்னையோட நாள் முடியுது, நான் உயிரை எடுக்க போகிறேன். அவனுக்கு அதிர்ச்சியாய் போய்விட்டது. என்ன இப்படி சொல்றீங்களே,
நான் இன்னும் நிறைய நாள் வாழணும்னு நினைச்சேனே, திடீர்னு வந்து என் உயிரை எடுக்க போறேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்ல அது யாரும் மாற்ற முடியாது, எனக்கு சொல்லி கொடுக்க அனுப்பிச்சிட்டாங்க, அதை எடுத்துத்தான் ஆகும். சரி, எப்படி என் உயிரை எடுக்க போறீங்க? கொஞ்சம் என் கூட வந்து ஒரு சாப்பாடாவது சாப்பிட்டுட்டு போங்க, கடைசி நாள்ல நான் வந்து ஒரு நல்ல காரியத்தையா செய்யறேன் அப்படின்னு சொன்னா யமன் என்ன பண்ணாரு, கூட அவங்க கூட போயிட்டாரு. ஒரு இடத்துல ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டா, இவர் நல்ல சாப்பாடு, அன்பு, நிறைய அன்பை எல்லாம் வெளிப்படுத்துறான், நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தான். அப்படியே இவரு அப்படியே மெய் மறந்து போயிட்டாரு. கூட இவன் என்ன செஞ்சுட்டான், கொஞ்சம் மயக்க மருந்தையும் கலந்து கொடுத்துட்டான். இது யமனுக்கு தெரியாது. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான். இவன் என்ன பண்ணா, யமனுடைய புஸ்தகத்தை இவன் எடுத்து வச்சுக்கிட்டான். அதுல பாக்குறான், இவன் பேர் தான் அந்த லிஸ்ட்ல இருக்கு. இப்ப இவன் யோசிக்கிறான், இந்த லிஸ்ட் பிரகாரம் தானே யமன் உயிரை எடுப்பான், இந்த லிஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், கடைசியில கொண்டு போய் வச்சுட்டா ஒவ்வொருத்தரும் 2 வருஷங்கள் கடந்து போயிடும். அதனால என்ன பண்ணிட்டான், அந்த பேரை கிரிக்கிட்டு அந்த பெயரை எடுத்து என்ன பண்ணிட்டான், கடைசியில எழுதி வச்சுட்டான். யமன் தூக்கம் கழிச்சு இருந்தார், எதிரில் உட்கார்ந்து இருக்கிறான். இவருக்கு யமனுக்கு அந்த மனுஷன் மேல ரொம்ப அன்பு அதிகமாயிடுச்சு. சொல்றாரு, உண்மையாகவே என் கணக்குப்படி இன்னைக்கு உன் உயிரை எடுக்கணும், ஆனா நீ என் மேல் காட்டின அன்பு, இந்த பரிவு, இந்த பாசம், இதெல்லாம் பார்த்து என் மனசு பூரிச்சு போச்சு. அதனால என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன். நான் என்ன பண்ண போறேன், கடைசி பேர்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன், உயிரை நான் எடுக்க போறேன். அதனால நீ உன்னுடைய உயிர் போகவே போகாது அப்படின்னு சொன்ன. அப்போதான் அவன் நினைச்சானா, ஒருத்தர் நினைச்சிட்டானா அது யாருமே மாற்ற முடியும். இப்படி மாத்தணும்னு நினைச்சா கடைசியில விதி எப்படி விளையாடுது, இவன் உயிர் தான் மறுபடியும் எடுக்க வேண்டிய சூழல் உருவாக்கிச்சு. அல்லேலூயா. இது சின்ன கதை, வேடிக்கையான கதை, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உண்மைதான், இன்னைக்கு நம்மாலே ஆண்டுடைய சித்தத்தை நாம் ஒருபோதும் மாற்ற முடியாது. அதை நீங்க மறந்து கூடாது. ஆண்டுடைய சித்தத்தை நாம் ஒருபோதும் மாற்றிவிட முடியாது. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பிப்ரவரியை கடந்து மார்ச் மாதத்திலே நடந்து விட்டோம். ஆண்டவருக்கு வேற வேலையே இல்லை, பாஸ்டர்களுக்கு வேற வேலையே இல்லை. மாசம் மாசம் என்ன கொடுத்துறாரு, ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துறாரு. என்ன வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாரு, நம்மளும் கேட்கிறோம், ஆனா அதை நான் சுதந்திரிக்கவில்லையே. அப்போ வாக்கு பொய்யா, வாக்கு கொடுத்தவர் பொய்யா, வாக்கை வாங்கி கொடுத்தவர் பொய்யா, இல்ல கேட்ட நீங்க பொய்யா? யோசிச்சு பாருங்க. எல்லாமே கரெக்ட் தான், ஆனா ஒவ்வொருவரும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டுடைய வாக்குகள் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது, அப்படின்னா நிறைவேறக்கூடியது. என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இதை குறித்து நம்முடைய தலைமை போதுகிறவர்கள் 1ஆம் தேதி தேவ சமூகம் என்கிற தலைப்பிலே, தேவ பிரசன்னம் என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு செய்தி கொடுத்தார்கள். வந்தவர்களுக்கு தெரியும், தேவன் அந்த தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய சமூகத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் அவரோடு எப்பொழுதும் ஒன்றாக இருக்க வேண்டும். அவரை விட்டு பிரிந்து விட்டால் தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் பிரிந்து விடுகிறோம். அப்போ நமக்கு நிறைய ஆபத்துகள். இப்போ ஆண்டவரோடு இருக்கும்போது தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும் என்று சொல்லி, உதாரணத்துக்கு காயினை குறித்து, ஆதாமை குறித்து, தாவீதை குறித்து, இப்படி பல காரியங்களை அவர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு, அதுதான் இன்றைய வாக்குத்தத்தம், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கரங்களுக்கு ஒரு சொல்றீங்களா? இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இன்னொரு வாட்டி. யாரும் தூங்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இறைவன் தரும் இளைப்பாறுதல், இதுதான் தலைப்பு. நம்முடைய ஆண்டவர் இளைப்பாறுதல் தருகிறவர். வேதத்துல அநேக இடங்களிலே இளைப்பாறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீர இளைப்பாறுதலை குறிக்கிறது, இந்த உலகத்திலே இளைப்பாறுதலை குறிக்கிறது, ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் குறிக்கிறது, நித்திய இளைப்பாறுதலை குறிக்கிறது. ஆக அநேக இளைப்பாறுதல் உண்டு. ஆனால் இந்த உலகத்திலே இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக சென்று நான் உனக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறுதலை தருவேன். உபாகமம் 12 ஒரு சில வசனங்களை வாசிப்போம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 8-9. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 8-9 யாராவது வாசிங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்
இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் இப்ப விட வந்துருச்சா? ஆண்டவர் வாக்குகளை கொடுத்து விட்டார். ஆனா வாக்குகளை பெறாமல் இருப்பதற்கு யார் காரணம்? நாம தான் காரணம். ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் நீங்க நெருங்கவே இல்லை என்ற குற்றச்சாட்டை வைக்கிற. நீங்க தொடலையே, கிட்ட வரல. ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். நாம அனுபவிக்கலையே. இந்த 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் பார்வைக்கு கவனிக்கணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய நம்ம என்ன பண்றோம்? நம்ம இஷ்டத்துக்கு நம்முடைய சுய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம். செஞ்சுக்கிட்டு என்ன எதிர்பார்க்கிறோம்? ஆண்டுடைய சமூகம் நமக்கு முன்பாக வரணும், ஆண்டுடைய இளைப்பாறுதல் எனக்கு கிடைக்கும். ஒருபோதும் கிடைக்காது. நீங்க வாக்குகள் பெற வேண்டும் என்றால் அதுக்கு முந்தின வசனங்களை தான் நீங்க படிக்கணும். வீட்டுல போய் எல்லாத்தையும் நீங்க சொல்ல முடியாது. நீ இதை செஞ்சா நான் இதை செய்வேன். கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுவோம்? நீ மட்டும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வந்துட்டுனா நான் உனக்கு கேட்டதை வாங்கி கொடுப்பேன். ஆமா, வாங்கி கொடுப்பேன். இதை செய், இது நடக்கும். அவ்வளவுதான். அப்போ ஆண்டவருடைய வாக்குகள் பொய்யல்ல. அவர் மெய்யான தேவன். அவர் வாக்குரைத்தால் அது நிச்சயமாக நடக்கும். ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதை பெற்றுக் கொள்ளாதபடி நாம என்ன பண்றோம்? நம்ம இஷ்டத்துக்கு நடந்து கொண்டிருக்கோம். அப்போ உங்களுக்கு கிடைக்காது. ஆண்டுடைய வாக்குகள் பெற முடியாது. வாக்குகள் உலகத்தில் எல்லாருக்குமே கொடுக்கப்படுகிறது. எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாருக்குமே அதை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள், ஆண்டவரை அரவணைக்கிறவர்கள், எல்லா நிலைகளிலும் ஆவிக்குரிய வாழ்வில் உண்மையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய வாக்குகளை பெற முடியும். உங்களுக்கு இந்த உலகத்திலே இளைப்பாறுதல் என்றால் ஒரு சமாதானமான ஒரு வாழ்வு. அதுதான் இளைப்பாறுதல் என்றால் ஒரு அமைதியா, எந்த ஒரு தொல்லை இல்லாம, பிரச்சனை இல்லாம அப்படியே உட்கார்ந்து கேட்பாங்க, சந்தோஷமா சமாதானமா. அதுதான் அந்த இளைப்பாறுதல் ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது காலம், இளைப்பாறுகிற காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று எபிரேயர்ல எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யாருக்கு வருகிறது? நல்ல கவனிக்கணும். அப்படி பொதுவா சொல்லிட்டு போகல. இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறது, எல்லாரும் இளைப்பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்குது? தேவனுடைய ஜனங்கள். நீங்க ஆண்டுடைய பிள்ளைகள் இல்லாமல் நீங்க தேவனுடைய இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ள முடியாது. அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் அடுத்த செய்தி. நாம் நம்முடைய சுய கிரிகளினாலே, சுய பலத்தினாலே, தன்னுடைய இஷ்டத்தினாலே நாம் நடந்து விட்டு ஆண்டுடைய வாக்குகளை நாம் பெற வேண்டும் என்றால் அது ஒருபோதும் கனவுலையும் நடக்காது. ஆண்டுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்றால் ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அதுதான். நம்முடைய போது ரொம்ப அழகா பேச, தேவனுடைய சமூகத்திலே நாம் இருக்கும் போது தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். அதனுடைய தொடர்ச்சி தான். அப்பொழுதுதான் நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வீர்கள். சரி, இன்றைக்கு இறைவன் தரும் இளைப்பாறுதல் யாருக்கு தருவார்? அதுதான் கேள்வி. யாருக்கு இந்த இளைப்பாறுதல்? 3 காரியங்கள் எனக்கு அந்த நேரத்தில் சுருக்கமாக சொல்லி கடந்து போகிறேன். முதலாவதாக எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசி. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று யார் சொல்லுகிறார்? சொல்லிட்டார். அடுத்து அவரே என்ன சொல்றாங்க? அவர்களோ நாங்கள் அதிலே எப்படி நெஞ்சை நிறுத்திட்டு நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களை போல கடைசி வரைக்கும் அவங்க நடக்கல. ஆண்டவர் அவர்களுக்கு பெரிய பெரிய இளைப்பாறுதலை கொடுத்தார், பெரிய கிருபைகளை கொடுத்தார், பெரிய ஆசீர்வாதங்களை. தகுதி இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார். ஆனா நெஞ்சை நிறுத்திட்டு என்ன சொன்னாங்க? நாங்க உங்க இஷ்டத்துக்கு, எங்க இஷ்டத்துக்கு தான் பாரு. கடைசி என்ன நடந்தது? ஒருத்தரும் நீங்க என்ன கேட்க போக மாட்டீங்க, காணாமல் போக சொல்லிட்டேன். ஒருத்தரும் போக மாட்டீங்க.
ஆண்டவர் வாக்குகளை கொடுத்தாங்க, அவர் ரொம்ப சாதாரணமா கொடுத்துட்டாரு, ஆமா அடையாளம் வாங்கிடலாம், ஒருபோது நடக்காது. நாங்கள் நடக்க மாட்டோம் என்று வைராக்கியமா இருக்கிறோம். எப்படி கிடைக்கும்? இளைப்பாறுதல் பெற வேண்டும் என்றால் வழிகளில் நடக்கணும். யாருடைய வழிகளில்? கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும். இங்க ரொம்ப அழகா தெளிவா இதுவும் ஒரு வாக்குத்தத்தம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஒரு அருமையான வாக்குத்தத்தம். நீங்கள் தேவனுடைய வழிகளிலே நிற்கணும் முதல்ல. அப்புறம் பாதை, போகக்கூடிய பாதைகள் எங்க என்று விசாரிக்கணும். அதற்கு பிறகு எது போகக்கூடிய நல்ல வழி என்று பார்க்கணும். அதற்கு பிறகுதான் என்ன பண்ணணும்? நடக்காது. நம்ம எதுவுமே இதுக்கு முன்னாடி பண்ண மாட்டோம். என்ன பண்ணிடுவோம்? நடக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல சரியான வழி என்ன? ஆமா, ஆண்டவர் என்ன சொன்னார்? வாசிக்க வேண்டாம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும். சீஷர்களுக்கே புரியல. அடிக்கடி ஆண்டவர் ஞாபகப்படுத்திட்டாரு, நான் தான் வழி. ஏன் எங்கெங்கயோ போயிட்டு இருக்க? நான் தான் வழி. இயேசு என்கிற அந்த வழிகளே நாம் நடப்போமானால் நமக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். இதற்கு ஒரு உதாரணம் யோசபாத் ராஜா. யோசபாத் ராஜா எப்படி நடந்தான் என்று வேதம் சொல்கிறது. 17ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம். போதுங்க. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் இதை சொல்ல முடியுமா? நான் உங்களோடு இருக்கிறேன், நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் சொல்ல முடியுமா? இங்க வேதம் சொல்றது கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஏன் இருந்தார்னா, தொடர்ந்து அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்தான். தேவன் தாவீதுக்கு இந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். தாவீதை பின்தொடர்ந்து வருகின்ற யோசபாத் என்கிற ராஜா தேவன் கற்றுக் கொடுத்த தாவீதினுடைய வழிகளிலே நடக்க. யோசபாத் ஒரு நல்ல ராஜாக்கள். நீங்க வேதத்துல ராஜாக்களை குறித்து நீங்க படிக்கணும். சவுல்ல ஆரம்பித்து கடைசி ராஜாக்கள் வரைக்கும் படிச்சீங்கன்னா, ஒருத்தன் நல்லவனா இருப்பா, ஒருத்தன் கெட்டவனா. அப்பா நல்லா இருப்பா, புள்ள சரியா இருக்க மாட்டா, தாத்தா நல்லா இருப்பாரு, பேரன் சரியா இருக்க மாட்டா, இப்படிதான் வரும். யாரெல்லாம் ஆண்டவருடைய வழியில் நடந்தார்களோ அவர்கள்லாம் தேசத்திலே இளைப்பாறுதலை பெற்றுக் கொண்டார்கள். இங்க வேதம் என்ன சொல்கிறது? யோசபாத்தை குறித்து 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்துடைய ராஜ்யபாரம் அமைதியை காட்டிலும் அதிகமாக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை அமைதியாய் இருக்கும். அப்படியே சமாதானம், அப்படியே சண்டை. ஒரு ராஜாக்கு என்ன வேணும்? தேசத்துல ஜனங்கள் சந்தோஷமா இருக்கும். யுத்தம் வந்துருச்சுன்னா தேசத்துல என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது, சமாதானம். எப்போ அதை குறித்து யோசிக்கணும். ஜனங்களுக்கு பயம், எப்போ வேணாலும் போர் வரும், எப்போ வேணா மரணம் நேரிடும். என்ன சொல்றது? அங்க தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை யோசபாத்துக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? தேவனுடைய வழிகளில் யோசபாத் நடந்தான். பெரிய வெற்றிங்க. உங்களுடைய வாழ்க்கையில யுத்தமில்லாம வாழ்க்கை. நம்ம கத்தி எடுத்து சண்டை போட போறது இல்லை. ஆமா, கத்தி எடுத்துக்கிட்டு கம்ப எடுத்துக்கிட்டு நம்ம சண்டைக்கு போறது இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில யுத்தம் தான். வாழ்க்கையை நகர்த்துவதே பெரிய யுத்தம். சொல்லுவோம், ஒரு நாள் கடிக்கிறது போராட்டம். வாஸ்தவமா கரெக்டா சொல்றாரு, போராட்டம். உண்மைதான், அதுதான் யுத்தம் நமக்கு. அந்த யுத்தம் இல்லாமல் ஒரு சமாதானமான இளைப்பாறுதலான ஒரு வாழ்வை நாம் பெற வேண்டும் என்றால் தேவனுடைய வழிகளில் நாம் நடக்கணும். அப்போ யுத்தமே வராதா? பிரச்சனையே வராதா? நிறைய வரும், நிறைய அதை காட்டு நிறைய வரும். ஆனா வந்தாலும் நம்ம எப்படி இருப்போம்? சமாதானமாக இருப்போம். அல்லேலூயா. அதுதான் மற்றவர்களுக்கும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, அவர்களை காட்டிலும் அதிக உபத்திரங்களை நாம் சந்திக்கிறோம். நம்ம கூட நினைப்போம், நானும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு போறேன்,
நானும் ஜெபம் பண்ண போறேன், நானும் ஆராதிக்க போறேன், நானும் பைபிள் படிக்கிறேன், நானும் ஜெபம் பண்றேன். பக்கத்து வீட்டுக்காரன் ஒண்ணுமே பண்றது இல்லை, அவன் என்ன காட்டிலும் வேண்டி இருக்கிறான், நல்லா இருக்கிறான். அப்படிதான் உங்களுக்கு தெரியும். ஆமா, அப்படிதான் தெரியும். யோபு அப்படிதான் சொல்றாங்க, என்னை காட்டிலும் அவன் பிரகாசமா இருக்கிறான். யோபு சொல்ற. ஆனா நமக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் சமாதானம் அவனுக்கு நம்முடைய பார்வைக்கு எப்படி தெரியும்? அவனை போய் கேட்டதான் தெரியும். அக்கறைக்கு இக்கரை வச்சு சொல்லுவோம்ல. ஆமா, தூரத்துல இருந்து அப்படிதான் தெரியும். தேவனுடைய வழிகளில் நான் நடப்போமானால் யுத்தமில்லாத யுத்தம் வந்தாலும் ஆண்டவர் சொல்றார், இந்த யுத்தம் உன்னுடையது, யாருடையது? கர்த்தருடையது. சண்டை வரும்போது ஆண்டவர் சொல்ற, நீங்க ஏன் பயப்படுற? ஆமா, தேவனுடையது. என் வழியில் நடந்துட்டான். ஆமா, யோசபாத் ராஜாவுக்கு பெரிய ஆசீர்வாதம், யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் தந்தார். முதல் காரியம், தேவனுடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சரி, இரண்டாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் வாசிக்க கேட்ட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இரண்டாவது, வருத்தப்பட்டு வருகிறவர்களுக்கு இளைப்பாறுதல். முதலாவது, வழிகளில் நடக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல். இரண்டாவதாக, வருத்தப்பட்டு வருகிறவர்களுக்கு இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு வருவதுன்னா என்னது? நம்முடைய பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருகிறவர்களுக்கு என்ன உண்டு? இளைப்பாறுதல். நான் சொல்லல, வேதம் சொல்ற. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்ன? பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னது பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இதுவும் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மனம் திரும்பி வராவிட்டால் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. நெகேமியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 28 நெகேமியா 9. மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்து அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ, மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின் படியே அநேக தரம் விடுதலை ஆக்கி விட்டீர். சொல்லுங்களா? மனம் திரும்பாத போது விடுதலை கிடையாது, இளைப்பாறுதல் கிடையாது. ஆனா அவர்கள் மனம் திரும்பி வரும்போது தேவன் எங்க இருந்து கேட்டாரா? பரலோகத்திலிருந்து கேட்டாரா? தலைவர் சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் எங்க இருக்கு? அவர் எங்க இருக்காரு? தூணிலும் இருக்கா, தூணிலும் இருக்கா சொல்றாங்க, அவர் எங்க கேட்கிறாரு? இங்க என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் மனம் திரும்பி வரும்போது பரலோகத்திலிருந்து தேவன் கேட்டு உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். எதுல விடுதலை கொடுப்பார்? பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். நல்ல கவனிக்கணும். நீங்க பாவத்தோடு இருப்பீங்கன்னா இளைப்பாறுதலை ஒரு காலம் பெற முடியும். எது சமூகம் முன்பாக நீங்க லெட்டர்ல எழுதிக்கிட்டாலும் சரி, ஆட்டோல எழுதிக்கிட்டாலும் சரி, பைக்ல எழுதிக்கிட்டாலும் சரி, கையில வச்சுக்கிட்டாலும் சரி, வசனத்தை நீங்க சுதந்திரிக்கப்பட வசனம் வச்சுக்க வேண்டியதான், பெற்றுக்கொள்ள முடியாது. இளைப்பாறுதல் வர வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரிடத்திலே உங்களுடைய வருத்தத்தை நீங்கள் ஆண்டவரிடம் தெரிவிக்கணும். என்ன தெரிவிக்கணும்? ஆண்டவரே, நான் ஆவியராஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் போல தவறினான். ஒரு ராஜாவா இருந்தா அது பெரிய தவறு கிடையாது. அப்படிதான் அந்த பழைய ஏற்பாடு காலங்கள். ஆனா அவன் உணர்ந்து கொண்டான். சங்கீதம் 51 இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தெரிந்தார். ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நான் பாவி ஆண்டவர். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிடிக்காத வார்த்தை எது தெரியுமா? பாவின்னு சொல்லிட்டா பிடிக்காது. நான் சொல்றது மத்தவங்க இல்ல, ஆண்டவர் பிள்ளைகிட்ட இன்னும் பாவி பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கு சொல்லுங்க. நீங்க பாத்தீங்களா? நாங்களாம் பாவம், நாங்களாம் பரிசுத்தமா. நீங்க வருத்தப்பட்டு பாவம் சொல்றவர்களே நீங்க என்ன வருத்தத்தோடு வாருங்க, அப்பொழுதுதான் உங்களுக்கு எழுதுறாரு. தாவீது எழுதுறாரு, இதோ என்னை எனக்கு நொறுங்குண்ட ஆவி இருக்கிறார். ஆமா, நொறுங்குண்ட ஆவி, நிலைவரமான ஆவி, பரிசுத்த ஆவி எல்லாம் எனக்கு கொடு.
என்னுடைய இருதயத்தை நீ ஏற்றுக்கொள். ரொம்ப அழகா சொல்றான், நான் பெரிய தவறு செய்தேன். நான் தான் வந்து உணர்த்தான். ஒருத்தர் அப்படிதான் ஒரு ஆடை அழகா வளர்த்து வரான். அவன்கிட்ட நிறைய ஆடு இருக்குது. எல்லா ஆடையும் விட்டுட்டு இந்த ஆடை வந்து அவன் என்ன பண்றான், அவன்கிட்ட இருந்து இது எடுத்துக்கிட்டான். இருக்கிற ஒரே ஆடு, அதுதான் அவனுடைய வாழ்க்கை. அவன் கிட்ட இருந்து குடிக்கிட்டான். இதே ஒரு மனுஷன் என்ன பண்ணலாம், யார் அந்த பாவி, யார் அவன், நீதான் யாரு? நான் தான் சொல்றேன், நீதான் யாரு? நான் ராஜாவா இருந்தா அவனை உடனே நான் சிரச்சேதம் பண்ணிருப்பேன். என்ன நீ சொல்றியா? நான் ராஜா, நான் தவறு செய்வேன். அப்படி சொல்லல. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். அப்பதான் இந்த சங்கீதத்தில் இருக்கிற, நான் செய்யல, உருவாக்குவதே நான் பாவத்தோடு உருவானேன். அந்த உணர்வில் ஆதி நமக்கு இருக்கணுங்க. அப்பொழுதுதான் இளைப்பாறுதல் கிடைக்கும். பாவத்தோடு நீங்க இந்த உலகத்திலே வாழ்ந்தா எந்த நிலையிலும் இளைப்பாறுதல் கிடைக்காது. இந்த உலகத்திலும் கிடைக்காது, நித்திய இளைப்பாறுதலை நீ பெறவே முடியாது. ஏன்னா பாவம் பரலோகத்துக்கு போகாது, பரிசுத்தம் தான் பரலோகத்துக்கு போகும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நம்மளுடைய மாஸ்டர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை பரிசுத்தத்தை பத்தி, பாவத்தை பத்தி சொல்லுவோம். ஏன்னா இது இந்த பாவம் கண்டிப்பாக மோட்சத்துக்கு, நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். சகையு அவன் வாழ்க்கையில நிறைய பெரிய பாவம், பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், டாக்ஸ் கலெக்டர், அரசாங்க வரியையும் வசூலித்து அதற்கு மேலே அவனுக்கும் வேண்டிய லஞ்சம் நிறைய வாங்கி நிறைய சொத்துக்களை சேர்த்து மகிழ்ச்சியோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டு அவன் அங்கு வருகிறான். அந்த சகையுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியில், சகையை நீ இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்குவேன். சந்தோஷத்தோட வந்தான். ஆனா வந்தவன் என்ன பண்ணான், தன்னுடைய பாவத்தை அறிக்கை எழுதினான். என்ன சொல்றான் வார்த்தையில, நான் ஏதாவது வாங்கியிருந்தா அதை என்ன பண்ணுவேன், நாளத்தனையா. சும்மா வார்த்தையில சொல்லல, அவனுக்கு அப்படி ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய இளைப்பாறுதல், பெரிய சமாதானம். எப்பொழுது கிடைச்சது? வருத்தப்பட்டு ஆண்டவரிடத்துல வந்தோம். ஆண்டவரிடத்திலே நீங்கள் பாவத்தோடு வந்தா உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. பாவத்தை உணர்ந்து வந்தா இளைப்பாறுதல். அப்போ என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் தர வேண்டும் என்றால், முதலாவது தேவனுடைய வழிகளில் நடக்க வேண்டும். இரண்டாவதாக வருத்தப்பட்டு நாம் தேவனிடத்திலே வர வேண்டும். மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். தொடர்ந்து 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நல்ல கவனிக்கணும், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல் தருவேன். மூன்றாவது என்ன சொல்லப்படுகிறது, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். நுகம்னா எத்தனை பேருக்கு தெரியும்? நுகம்னா என்ன? ஒரு சிலருக்கு குழப்பமா இருக்கும். நுகம்னா ரெண்டு ஏர் பார்த்துட்டீங்களா? ஏர்ல ஒரு ஏராவது எடுத்து, அந்த ஏருக்கு மேல ஒரு கட்டை போட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த கட்டை கழுத்துல இருக்கும் இல்ல, மாட்டுடைய கழுத்துல இருக்கும். ஆமா, நீங்க பார்த்துருக்கீங்க. மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கஷ்டமா இருக்கும். ஆமா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா எதற்காக அப்படி போடுறாங்க? அது கரெக்டா? ஆமா, அது இல்லைன்னா இப்படியாவும் அப்படியாவும் போகும். அதை போட்டுட்டு அதனுடைய கனெக்ஷன் யாருக்கு இருக்கும்? ஓட்டுறவனே. ஆண்டவர் சொல்றார், என் நுகம், தொடர்ந்து வாசிங்க 11 வாசிங்க. என் நுகத்தை உங்களுக்கு வைத்துக் கொண்டு கற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது கிடைக்கும். அடுத்தது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை. அப்போ மூன்றாவதாக வலியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இளைப்பாறுதல். வலினா சுமை, அது ஒரு வலிதான். ஆனா ஆண்டவர் சொல்றார், அந்த வலி எப்படிப்பட்டது? என் நுகம் மெதுவாயும் என் சுமை ஈஸி. நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவருக்கு பற்றினா எனக்கு வலி ஜாஸ்தியா இருக்கு,
ஆமா, மற்ற நாள்லாம் ஒரே நாள்ல ஃபீவர் போயிடும். ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிறதுல எனக்கு எத்தனை நாள் இருக்கு? 4 நாள் இருக்கு. கொடுத்து வச்சிருக்கணுங்க நீங்க. ஆமா, நீங்க 4 நாள் ஃபீவர் இருக்குன்னா கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அதிகமா ஆண்டவரை நம்ம தேடுறோம். ஆண்டவரை நம்ம அதிகமா நெருங்கிட்டு இருக்கிற அர்த்தம். டக்குன்னு வந்து ஜுரம் போயிடுச்சுன்னா, ஐயோ இன்னும் நம்ம சீக்கிரம் போயிடுச்சு, உமா விட்டு நான் பின்வாங்கிட்டேனா அப்படின்னு நீங்க கேளுங்க. அவருடைய நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கும். நீங்க நிறைய பெரிய சுமையா நினைக்கிறீங்க. இதை ஏற்றுக்கொண்டால்தான் இழைப்பாரு. ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கின்ற உபத்திரவத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளும். அப்பதான் உங்களுக்கு இழைப்பாரு. அப்போஸ்தலன் பவுல் இந்த உபத்திரவங்களை குறித்து நிறைய சொல்லுகிறார். அதுல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் சீக்கிரமாக முடிக்கின்றேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை யாராவது வாசிங்கள். எப்படி என்றால் வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு ஒரு நிமிஷம். அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்ற? நாங்க ஊரா சுத்திட்டு எங்க வந்தோம்? மக்கதோனியா நாட்டுக்கு வரோம். அப்போ எங்களுடைய சரீரத்தினுடைய நிலை எப்படி இருக்குது? அப்ப என்ன பிரச்சனை அவருக்கு? நிறைய வலி, சுமை, உபத்திரவம். ஆமா, ஒன்றும் இல்லாமல் சொல்ல அடுத்தது எப்பக்கத்திலும் போறதுக்கு இடமே இல்லைங்க. நேர்ல போனாலும் வலி, வலினா வலி இல்ல, சுமை, உபத்திரவம். நேர்ல போனாலும் பிரச்சனை, லெப்ட்ல போனாலும் பிரச்சனை, ரைட்ல போனாலும் பிரச்சனை, பின்னாடி போனாலும் பிரச்சனை, சரி நின்றுகிட்டு இருந்தாலும் பிரச்சனை, பிரச்சனை மேல் பிரச்சனை. ஆனா இந்த சுமை எப்படியா இருக்கிறதா? லெகுவாயும் மெதுவாயும். ஏன்னா இது ஆண்டவருடைய சுமை, ஆண்டவர் தந்த சுமை. இதெல்லாம் நம்ம லைட்டா அப்படியே வாங்கி அப்படி தூக்கி போடணும், அவ்வளவுதான். என்ன சொல்றாங்க? அப்படி தொடர்ந்து வாசிங்க. போதும் இருந்த நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, எப்படி அழகா சொல்றது தெரியுமா? இந்த உபத்திரவங்களை நாங்கள் கடந்து போறோம். இந்த உபத்திரவங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்தோம். இந்த உபத்திரவங்களிலே தேவன் எங்களோடு இருந்தார். அற்புதமாய் அப்போஸ்தலன் பவுல் சவுலாய் இருக்கும்போது எந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உபத்திரவப்படுத்தினார், கொலை செய்தார். ஆனா தேவனாலே இயேசுவாலே அவரு ஆண்டவராலே பிடிக்கப்பட்ட பிறகு, பவுலாலே மாறின பிறகு அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஆனா அது வரைக்கும் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. இவராலதான் பிரச்சனை. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இவருக்கு என்ன வந்துருச்சு? பிரச்சனை. நம்மளா என்ன பண்ணிருப்போம்? என்னடா இது, முன்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நல்லா இருந்தோம், சூப்பர் வாழ்க்கை இருந்தது, இப்ப என்னன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறோம். மக்கதோனியா நாட்டுல வந்தா எங்களுடைய சரீரத்துக்கு இழைப்பார்கள் இல்ல, இவரை பேசாம இவரை பின்பற்றுறதுக்கு நம்ம ஓடி போயிடலாம் இல்ல, அப்படிதான் யோசிச்சோம். எல்லா நிலையிலும் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நீங்கும்படியாக ஆண்டவரத்தை வேண்டிக் கொண்டே 3 முறை வேண்டிக் கொண்டே ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்தார். உன் வியாதி உன்னை விட்டு நீங்கும், இதற்கு மேல் உன் வியாதி வரவே வராது. அப்படி கொடுத்திருந்தா அப்போஸ்தலன் பவுல் சந்தோஷமா இருந்திருப்பார், இளைப்பாறுதலா இருந்திருப்பார். என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு இது ஒரு இளைப்பார், வார்த்தை தான் இளைப்பார்கள். அதனால வழியை நீங்கள் பொறுத்துப்படுத்த, இது மெதுவான ஒரு வழிதான். நான் அடிக்கடி சொல்றேன், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரம். பெரிய உபத்திரவங்களா நமக்கு அருளப்படவில்லை, அது வருது. அது இனி வருது. அந்தி கிறிஸ்து காலத்திலே பெரிய உபத்திரம் வரப்போகிறது. அதுல சிக்கிக் கொண்டவர்கள் சின்ன பின்னமாக நிச்சயமா தப்பிக்கவே முடியாது. இப்ப வரக்கூடியதுதான் உபத்திரமே கிடையாது, லேசான உபத்திரம் வரும் போகும். ஆனா அதை சகிக்கிறவர்கள், அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இடைப்பார். பவுலுக்கு அந்த கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். உபத்திரப்படுவர்களுக்கு இளைப்பாக தருவது தேவனுடைய நீதி. 2 வாசிக்க வேண்டாம், 2 தெசலோனிக்கேயர் குறித்து வைத்துக் கொள்ள, வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:4 வாசிக்கிறோம். உபத்திரப்படுவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பது தேவனுடைய நீதி. அதுதான் நீதி. அவன் உபத்திரவப்படுவது என்ன சொல்லணும்? நல்லது. ஆமா, உபத்திரவப்படுவது நல்லது. அதை ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல். அப்போ இறைவன் தரும் இளைப்பாறுதல் யாருக்கு? கர்த்தருடைய வழிகளில்
நடக்கிறவர்களுக்கு, கர்த்தரிடத்தில் வருத்தப்பட்டு வருகிறவர்களுக்கு, கர்த்தரால் அனுமதிக்கப்படுகின்ற வழியை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல். நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படி வாழ போகிறோமா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே இந்த வாக்கு தத்துவத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன், நாங்கள் இதை சொல்றதுக்குள்ளே உதவி என் சமூகம் ஆண்டவரே உங்க முன்பாக செல்ல வேண்டும். எனக்கு நீ இளைப்பாறுதல் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எல்லா நாளிலும் எனக்கு அது கிருபை தாங்க சொல்லி ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. ஆமாம்.